அப்போ இவங்க வந்து அந்த அளவுக்கு அதிமுகவோட நெருக்கத்தை காட்டும் போது தினகரன் ஓபிஎஸ்க்கு வந்து அவங்க கைவிட்ட மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஒருவேளை இவங்க வந்து இணக்கமாயிட்டு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பேச கேட்டுட்டு நம்மளை கழட்டி விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? வேண்டாம், நம்ம வந்து இப்போவே விலகலாம், நம்ம வந்து பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ப்ரெஷரை போடலாம், நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு காட்டலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹோல் சினாரியோ. இப்படி தான் இருக்க முடியும். அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியும் அதை தான் காட்டுது. அண்ணா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ உடனே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கன்னு அவர் எல்லாமே சொல்கிறார். இப்போ பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸும் தினகரனும் என்ன பண்ணாங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ள வரும்போது எனக்கு சீட்டு கூட வேணாம்ப்பா, நான் வரேன், மோடி பிரதமர் ஆகணும்னு சொல்லித்தான் அவர் வந்ததாக அண்ணாமலையும் சொல்கிறார், தினகரனும் சொல்கிறார். ஓபிஎஸும் பெருசாக டிமாண்ட் வைக்கல. அவர் கேட்ட ஒரே டிமாண்டு, நான் என்னுடைய சொந்த சின்னத்தில் தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த கூட்டணிக்கு இவர்கள் இருவரும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அதிமுகவும் அந்த கூட்டணியில் இருக்கிற போது அதே மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவை நம்ம கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா நம்மளை ஏமாத்திடுவாங்க, நம்ம ஏமாந்துருவோம். அந்த மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய தகுதி அதிமுகவுக்கு கிடையாது. அதனால நம்ம வெளியில இருக்கலாம், வெளியில இருந்து நம்மளுடைய டிமாண்டை ஏத்திக்கலாம், ஏத்தினதுக்கு அப்புறமா உள்ள வரலாம் அப்படிங்கிறது தான் இங்க நான் புரிஞ்சுக்கிறது.